அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஜிப் பதிலளி அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளி. லிமாதா ஏன், அஹ்ரஜ வெளியாக்கினான், உசாமா ஏன் வெளியாக்கினான், சப்பூரத்த போர்டை, மினல் ஃபஸ்லி வகுப்பறையிலிருந்து உசாமா ஏன் போர்டை வெளியாக்கினான். கம் பலகத் எவ்வளவு அடைந்தது, நிஸ்பத்து சதவீதம், நஜாஹ் வெற்றியாளருடைய சதவீதம் எவ்வளவு அடைந்தது. பாடத்தில் வரும் 98% 99% பாஸ் ஆகிட்டாங்கன்ட்டு, அதுதான் பதில் இருக்குது. லிமாதா ஏன், அராத நாடினான், அலி ஏன் நாடினான், எதுகப போவதற்கு, இலா குர்ஃபத்திஹி தன்னுடைய அறைக்கு போவதற்கு ஏன் நாடினான். மாதா எதை, யுரீது நாடினார், முத்தரிசு ஆசிரியர் எதை நாடினார். ஐயுரிய காண்பிப்பதற்கு முதீரிடம் காமிப்பதற்கு ஆசிரியர் எதை நாடினார். என்கஸ்முல் ஃபஅல் பங்காகும், பிஇத்திபாரி கவனிப்பது கொண்டு, மஅனாஹு அதனுடைய பொருளை கவனிப்பது கொண்டு, ஃபஅல் பங்காகும், இலா முத்தஅத்தின் பக்கமும், வல்லாஜிமின் பக்கமும் பங்காகும். அப்படின்னா ஃபஅல் ரெண்டு வகைப்படும். ஒன்றாவது முத்தஅத்தி, ரெண்டாவது லாஜிம். அதாவது அர்த்தத்தை கவனித்து ஃபஅலுடைய வகைகள் ரெண்டு. ஒன்றாவது முத்தஅத்தி, ரெண்டாவது லாஜிம். எழுத்து அர்த்தம் வேறு, யதார்த்த அர்த்தம் வேறு. எழுத்து அர்த்தமும் சொல்லிட்டேன், யதார்த்த அர்த்தமும் சொல்லிட்டேன். ஃபல் முத்தஅத்தி ஆகிறது, ஒன்றாக இருக்கும். தஜாவஜ கடத்தி வைக்கும், ஹதசுஹு அதனுடைய செயல் கடத்தி வைக்கும், ஃபாயில அதனுடைய நிகழ்வு கடத்தி வைக்கும், ஃபாயிலை கடத்தி வைக்கும், இலல் மஃபூல் பிகின் பக்கம் கடத்தி வைக்கும். இங்கே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. தஜாவஜங்கிறது வந்து லாஜிமான ஃபேல் அர்த்தம் வச்சோம்னா, இலாங்கிறது வந்து லாஜிமி முத்தஅத்தியாக்கக்கூடிய எழுத்தா அப்படின்னு டவுட் இருக்குது. உதாரணமாக பனா கட்டினார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினார்கள், கௌபாவை கட்டினார்கள். முத்தஅத்தியான ஃபஅலு இது, பனாங்கிறது முத்தஅத்தியான ஃபஅலு. பனா ஃபஅலு, இப்ராஹிம் ஃபாயிலு, கௌபத்த மஃபூலு. பனா கட்டுதல்ங்கிற செயல், இந்த இப்ராஹிங்கிற ஃபாயிலை கௌபாவின் பக்கம் கடத்தி விடுகின்றது. அப்படின்னா இந்த ஃபஅலுக்கு மஃபூல் தேவைப்படுது. அப்போ எந்த ஃபஅலுக்கு மஃபூல் தேவைப்படுமோ அந்த ஃபஅலுக்கு முத்தஅத்தி அப்படின்னு பேர். இதை வேறு மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபஅலை சொல்கிறோம், அதில் எதுங்கிற இல்லை, எதைங்கிற கேள்வி கேட்டோம்னா, கேள்வி கேட்க முடிஞ்சால் அது வந்து முத்தஅத்தி, கேட்க முடியலன்னா அது வந்து லாஜிம். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு, இது சரியான பதில் கிடையாது. உதாரணமாக அடித்தான், எதை அடித்தான் கேட்க முடியும். அப்போ அடித்தானுங்கிற ஃபஅலு லரப, இது வந்து முத்தஅத்தி. சாப்பிட்டான், அக்கலை சாப்பிட்டான், எதை சாப்பிட்டான் கேட்க முடியும். அதனால் இந்த ஃபஅல் வந்து முத்தஅத்தி. அழுதான், இப்போ வந்து எதை கேட்க முடியாது, அழுதான்னா எதைன்னு கேட்டோம்னா அது பொருத்தமில்லாத கேள்வி. அப்போ எதை அப்படிங்கிற கேள்வியை கேட்க முடிஞ்சால் அந்த ஃபஅலு முத்தஅத்தி. எதைங்கிற கேள்வி கேட்க முடியல அப்படின்னா அந்த ஃபஅலு லாஜிம். சிரித்தான், எதை கேட்க முடியாது, அப்போ அதனால் இது வந்து லாஜிம். ஓகே, அது வந்து ஒரு ஷார்ட்கட்டு தான். வகுவ இந்த முத்தஅத்தி, எகுத்தாஜு தேவைப்படும், இலா ஃபாயிலின் பக்கம் தேவைப்படும், யஃபுலுஹு தன்னை செய்தானே அந்த ஃபாயிலின் பக்கம் அது தேவைப்படும். அந்த ஃபஅலை யார் செஞ்சானோ அந்த ஃபாயில் பக்கம் தேவைப்படும். மேலும் மஃபூல் பிகின் பக்கம் தேவைப்படும். யக்கவு அலைஹி அந்த ஃபாயில் எதன் மீது நிகழ்ந்ததோ
அந்த மஃபூல் பிஹின் பக்கமும் தேவைப்படும். அப்போ முத்தஅத்தியான ஃபேலுக்கு ஃபாயிலும் தேவை, மஃபூல் பிஹியும் தேவை. அந்த ஃபேலை செஞ்ச இப்போ பனானா கட்டினான், கட்டினது யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஃபாயிலும் தேவைப்படும். கட்டுதல்ங்கிற செயல் எதன் மீது நிகழ்ந்தது? கௌபாவின் மீது நிகழ்ந்தது. அந்த மஃபூல் பிஹியும் தேவைப்படும். அப்போ லாஜிமான ஃபேலுக்கு எஹ்தாஜ் தேவைப்படும், ஃபாயிலின் பக்கமும் தேவைப்படும், மஃபூல் பிஹின் பக்கம் தேவைப்படும். ஃபாயிலை செய்த அந்த ஃபாயிலின் பக்கமும் தேவைப்படும். அந்த ஃபாயில் எதன் மீது நிகழ்ந்ததோ அந்த மஃபூல் பிஹின் பக்கம் தேவைப்படும். இந்த வார்த்தை கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், யோசிச்சு படிச்சிங்க. அலாமத்து ஹூ அந்த முத்தஅத்தியான ஃபேலுடைய அடையாளமாகிறது. ஹூடைய லமீர் வந்து முத்தஅத்தியான ஃபேலுடைய அடையாளமாகிறது. எக்குபல ஏற்றுக்கொள்வதாகும். ஹா அல் லமீர் லமீருடைய ஹாவை ஏற்றுக்கொள்வதாகும். அல்லத்தி எத்தகைய லமீருடைய ஹா எனில் தவுது மீளுமே மஃபூல் பிஹி மஃபூல் பிஹின் பக்கம் மீளுமே அத்தகைய லமீருடைய ஹாவின் பக்கம் தேவையாகும். நஹு உதாரணமாக கர தர்ச அவன் பாடத்தை படித்தான், ஃபஹிமஹு மேலும் அதை விளங்கி கொண்டான். அப்போ ஃபஹிமங்கிற ஃபேலு ஹூங்கிற லமீரை ஏற்றுக்குவது. அப்போ இப்படி இந்த லமீரை ஏற்றுக்க ஒரு ஃபேலால் முடிஞ்சால் அப்போ வந்து அது வந்து முத்தஅத்தியான ஃபேல் அப்படின்னு அர்த்தம். இப்போ இதே சமயம் இங்கே லாஜிமான ஃபேல் வைப்போமே, லஹிக்க சிரித்தான், லஹிக்க ஹூ சிரித்தான் ஹூ அதை கொஞ்சம் கூட பொருந்தாது. அப்போ அதனால் லாஜிமான ஃபேலு இந்த ஹூவை ஏற்றுக்க முடியாது. ஆனால் முத்தஅத்தியான ஃபேலு இந்த இதை ஏற்றுக்க ஃபஹிம ஹூ விளங்கி கொண்டான், ஹூ அதை விளங்கி கொண்டான். அப்போ அந்த ஃபேலோட இந்த ஹூ ஹா ஹும் இதெல்லாம் சேரும் பொழுது அந்த இவையெல்லாம் ஏற்றுக்குச்சு அப்படின்னா அந்த ஃபேலு முத்தஅத்தி, இதை ஏற்றுக்கலை அப்படின்னா அந்த ஃபேல் லாஜிம். இப்போ வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். லஹிக்க சிரித்தானா, அடுத்து பக்கா அழுதான். இப்போ அது கூட சேருங்க, லமீரை சேருங்க, பக்கா ஹூ அப்படின்னா பக்கா அழுதான் ஹூ அதை கொஞ்சம் கூட பொருந்தாது. அப்போ லாஜிமான ஃபேலில் இந்த லமீருடைய ஹா இருக்குல்ல, ஹா ஹூ ஆண்பால் அந்த ஹூ பெண்பால் அந்த ஹா, இந்த மாதிரி லமீரை சேர்க்க முடியாது. இதில் லாஜிமில் முத்தஅத்தியில் சேர்க்க முடியும். அப்போ சேர்க்க முடிகிறதே அது வந்து முத்தஅத்தியான ஃபேலுக்கு ஒரு அடையாளம். ராயித்து நான் பார்த்தேன், ஹசரத்தன் அதாவது பூச்சிகளை, சாமத்தன் விஷமுள்ள பூச்சிகளை நான் பார்த்தேன். இது ஒரு அழகான வார்த்தை, ரொம்ப ஒரு யதார்த்தமாக நல்ல வார்த்தையை பார்த்தேன், மறந்துட்டேன். ராய்த்து நான் பார்த்தேன், ஹசரத்தன் சாமத்தன் விஷமுள்ள பூச்சிகளை நான் பார்த்தேன். இப்போ கத்தல் துஹா நான் அதை கொன்றேன். அப்போ கத்தலாங்கிற ஃபேல் வந்து இந்த ஹா லமீருடைய ஹாவை ஏற்றுக்குது. அப்போ லமீருடைய ஹாவை ஏற்றுக்கிறதுனால இது வந்து முத்தஅத்தியான ஃபேல். லாஜிமான ஃபேலாக இருந்தால் இந்த லமீருடைய ஹாவை ஏற்றுக்க முடியாது. லாஜிம் ஆகிறது மா ஒன்றாக இருக்கும். லா எத்தா கடக்காது, அசருகு அதனுடைய எஃபெக்ட் விளைவு எஃபெக்ட் கடக்காது, ஃபாயிலஹு அதனுடைய ஃபாயிலை கடக்காது, அதாவது ஃபாயிலை தொடாது. நஹு உதாரணமாக ஹரஜ புறப்பட்டான், துல்லாப் மாணவன் புறப்பட்டான், ஃபரிய சந்தோஷப்பட்டான், முதரிசு ஆசிரியர் சந்தோஷப்பட்டார். அப்போ இதை விட்டு வெளியே போகாது. ஹரஜ துல்லாபு மாணவன் புறப்பட்டான், மூணாவது ஒன்று தேவைப்படாது. ஃபரிய முதரிசு ஆசிரியர் சந்தோஷப்பட்டார், இங்கே மூணாவது ஒன்று தேவைப்படாது. அப்படியே இங்கேயே வேறு இப்படி வச்சு பார்ப்போமே, மாலா எத்தஅத்தி அசருஹு ஃபாயிலஹு அந்த ஃபேலு லாஜிம் ஆயிரத்து ஒன்றாக இருக்கும். லா எத்தஅத்தி கடக்காது, அசருஹு அவனுடைய எஃபெக்ட் கடக்காது, ஃபாயிலஹு அதை செய்தவனை விட்டும் கடக்காது. ஹரஜ துல்லாபு மாணவன் புறப்பட்டான், இது இதை விட்டு தாண்டாது. அப்போ வேறு மாதிரி சொன்னால் புரியும். எப்படின்னா, இப்போ அக்கலை ஜெய்து சாப்பிட்டான். அப்போ வார்த்தை அங்கே முடிவடையில், இன்னொன்று தேவைப்படுது. அப்போ மூணாவது அந்த செயல் கடக்குது, அந்த ஜெய்தை தாண்டி இன்னொன்று பக்கம் கடக்குது. அப்போ அக்கலை ஜெய்து துஃபா ஆப்பிளை சாப்பிட்டான். அப்போ அது வந்து முத்தஅத்தி. அப்போ முத்தஅத்திங்கிறதுனால அந்த ஃபாயிலை விட்டும் கடந்து மூணாவது ஒன்றுக்கு போகுது. லாஜிம்ங்கிறதுனால ஃபாயிலை கடந்து மூணாவது ஒன்றுக்கு போகாது. ஃபரிகா சந்தோஷப்பட்டான், முதரிஸ் ஆசிரியர் சந்தோஷப்பட்டான், இங்கே மூணாவது ஒன்று தேவைப்படாது. அப்போ இது லாஜிம். இதை கொஞ்சம் யோசிக்கணும். லா எத்தஅத்தா
கடக்காது. அசருகு அந்த செயலுடைய விளைவு, எஃபெக்ட்டு ஃபாயிலுஹு ஃபாயிலை தாண்டி கடக்காது. அப்படின்னு நம்மள ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க. அப்போ குழப்பமா இருக்கும். அடுத்தது லா எஹ்தாஜு தேவைப்படாது. ஃபாயில் லாஜிம் லாஜிமான ஃபாயில் தேவைப்படாது. இலா மஃபூல் பிஹி மஃபூல் பிஹின் பக்கம் தேவைப்படாது. அப்போ லாஜிமான ஃபாலுக்கு மஃபூல் பிஹி தேவையில்லை. முத்தாதியான ஃபாலுக்கு மஃபூல் பிஹி தேவை. அடுத்து என்ன இருக்குன்னா கது